ஹலோ விவாஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் இன்றைய பதிவு. நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே அர்ச்சனை பண்ணுவோம், சாமிக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுப்போம், அர்ச்சனை பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம், விளக்கேற்றுவோம், அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது இன்னொரு பொருளையும் எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்கு. அது என்னென்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு அன்றைக்கே பச்சரிசி இருக்குல்ல, நம்ம வீட்டில் உள்ள பச்சரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு ஒரு மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட நாட்டு சர்க்கரையை கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பூஜை கூடையிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் எடுத்துகிட்டு போவோம். அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது கோயில் பிரகாரத்தை சுற்றி அப்படியே நைஸாக தூவிட்டே வந்துடலாம் அந்த மாவை. அப்படி இல்லைனாலும் அந்த கோயில் ஒரு தலை விருட்சம்னு ஒரு மரம், அந்த கோயிலுக்குன்னே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றி அப்படியே போட்டு சாமியை வேண்டிட்டு வரலாம். அதுவும் முடியலைன்னா ஒரு பிள்ளையார் இருக்கும், பிள்ளையாரை சுற்றி அரச மரத்துக்கு அடியில் தான் பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையார் சுற்றி வரும்போது அரச மரத்தை தூரில் அப்படியே போட்டு சாமி கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாக்கள்லாம் தொலைஞ்சி பாவ கணக்கெல்லாம் தொலைஞ்சிட்டு புண்ணியம் சேருமா நமக்கு. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுற பலன் இதில் கிடைக்கும். அந்த எறும்புகள்லாம் சாப்பிடுது பார்த்தீங்களா அந்த அரிசி, அப்போ அந்த பலன் நமக்கு கிடைக்குமா. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் கிடைக்குமா. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க.